அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு குட்டி விளாக் தான் பார்க்க போறீங்க. அம்மா வீட்டுக்கு போறதுக்கு முத நாள் எடுத்த ஷூட் தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஒரு ஏர்லி மார்னிங் ஒரு 7:30 போல டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து செடிக்கு தண்ணி ஊற்றலான்னு வந்தேன். ஸோ என்னென்ன செடி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம் லைட்டாக. ஸோ நம்ம கொல்லையில் பார்த்தீங்கன்னா ரோஜா பூ வந்து நம்ம வளர்த்துட்ருக்கோம். ஸோ வந்து ஒரு 5-6 செடி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெட் ரோஸ் வந்து நம்ம தண்ணி ஊற்றுறதுக்காக வந்திருந்தோம். அதோடைய ஒயிட் ரோஸ் வந்து 2 பூ வந்து பூத்துருந்துச்சு. ஸோ அதுக்கும் நம்ம தண்ணி ஊற்றிட்டு அதை பறிச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். நல்லா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ அது கூடயே பார்த்திங்கன்னா மயில் மாணிக்கமும் பக்கத்தில் நல்லா வளர்ந்து வந்துருந்துச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நிறையா கலர் செடி வேறு அதோட. ஸோ இந்த செடியில் வந்து உங்களுக்கு மயில் மாணிக்கம் கொஞ்சம் வச்சாலே அது நிறையா வந்து வளர்ந்துடும். ஸோ பாருங்கள், நைட்னா ஈவினிங்கு இல்லை நைட்டுனா பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக நல்லா தெரியும். தனியாக பூ வந்து பூத்துச்சுன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க. அந்த மாதிரி மயில் மாணிக்கம் பூ இருக்குது பாருங்கள், இது பூத்துச்சுன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கே. இந்த ஒயிட் ரோஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ரோஜா. பிங்க்கும் ஒயிட்டும் கலந்து ரொம்ப அழகான கலர் கொடுக்கும். நம்ம தண்ணி அடிக்கடி ஊற்றிட்டு இருக்கிறதுனால நல்லா திக்காக நல்லா அழகான ஒரு கலரில் இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குங்க. ஸோ இதே நீங்கள் தண்ணி ஊற்றலனா இந்த அளவுக்கு வந்து செடி பூ வந்து உங்களுக்கு பூக்காது. இந்த செடிக்கு நம்ம வந்து உரமே போடாமல் வளர்த்துருக்கோம். இந்த மாதிரி இந்த மயில் மாணிக்கம் பார்த்திங்கன்னா செடியோட எல்லா பக்கமும் நல்லா சுற்றி வளர்ந்து வந்திருக்கு. கொஞ்சம் பெருசாகவே கொடி வந்து நல்லா வளர்ந்து வந்திருக்கு. பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஸோ அது மாதிரி மயில் மாணிக்கத்தில் எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல மொக்கு வச்சுருக்கு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. ஆனால் ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து செடிலாம் வாங்கி வைக்கல, நம்ம ஃப்ரெண்டு கொடுத்தாங்க. ஸோ அதை தான் நம்ம வந்து வளர்த்துருந்தோம். ஸோ இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது மாதிரி நான் எதிர்பார்க்கவே இல்லை மயில் மாணிக்கம் இந்த அளவுக்கு வளர்ந்து வரும்னு சொல்லிட்டு. ஸோ அதோட பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி செடியெல்லாம் வளர்த்தேன்னு சொன்னால் மைண்டே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், நான் சொன்னேன்னா எவ்வளோ பெரிய கொடி வளர்ந்து வந்திருக்கு பாருங்கள். எல்லா பக்கமும் வந்து ரெட் ஆகி நிறைய இடத்துல மொக்கு வச்சுருக்கு. ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. நல்லா லைட்டு மாதிரி தனியாக தெரியும் அந்த பூவெல்லாம். ஸோ பாருங்கள், எல்லா பக்கமும் ரொம்ப அழகாக மொக்கு வச்சுருக்கு. இப்போ வந்து நம்ம ஒயிட் ரோஸை வந்து பறிச்சாச்சு. இதில் வந்து ஒயிட் ரோஸில் பார்த்திங்கன்னா ஒயிட்டும் அந்த பிங்க் கலரும் நல்லா கலந்த மாதிரி பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. ஆல்ரெடி நம்ம வந்து செம்பருத்தி பூச்செடி வாங்கி வச்சுருந்தோம். ஸோ அந்த மாதிரி ரோஸும் வந்து அதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்து வந்துருந்துச்சு. நிறையா பூ அடிக்கடி பூக்க ஆரம்பிச்சிடும். இது பார்த்திங்கன்னா தக்காளி செடி ஒரு 5-6 செடி இருக்கும் நம்ம கொல்லையில். எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா பூ பூத்து நல்லா தக்காளி எல்லாம் நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சுங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப சீக்கிரமாகவே வளர்ந்துருச்சு. பாருங்கள் தக்காளி எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குன்னு. இது மாதிரி செடியெல்லாம் பார்க்கும்போதே மைண்டே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஆகிடுங்க. ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் இருந்தால் கூட அப்படியே எல்லாமே டவுன் ஆகிடும். இந்த மாதிரி செடியெல்லாம் வளர்த்து பாருங்கள், மைண்டே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இந்த தக்காளி செடி பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாகவே நல்லா வளர்ந்துருந்துச்சு. இன்னொரு செடி பாருங்கள், இதில் வந்து மஞ்சப்பூ நல்லா வச்சுருக்கு. ஸோ மஞ்சப்பூ வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிலே தக்காளி வந்து காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கீழெல்லாம் பாருங்கள். ஸோ பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா கனகாமர கலரில் ஒரு ரோஜா பூ வந்து நம்ம வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ அது வந்து இப்போ வந்து பூத்து மொக்கு வச்சுருக்கு. ஸோ 2 நாளில் பார்த்திங்கன்னா நல்லா மலர்ந்து வந்துடும். அண்ட் வந்து கலரு அந்த லீஃபோட கலர்னால் பார்த்திங்கன்னா புது இலை வைக்கும் போது நல்லா ரெட் கலர் இருக்கும். ஸோ பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை முளைச்சிருக்கு. ஸோ ஏதோ வந்து கருவேப்பிலை செடி நம்ம வச்சுருந்தோம். அதுவுமே பார்த்திங்கன்னா சீக்கிரம் வளர்ந்துருச்சு. நம்ம செடி எப்போ வச்சு வளர ஆரம்பிக்க வச்சோமோ அதுக்கப்புறம் அந்த கருவேப்பிலை செடியும் சேர்ந்து வளர்ந்துருச்சு. ஏன்னா நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றும் போது ரெகுலராக கருவேப்பிலைக்கும் தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டோமா. ஸோ அதனால் அதுவும் சீக்கிரம் வளர்ந்துருச்சு. எப்போவுமே கருவேப்பிலை செடி வந்து நம்ம இடத்துல அவ்வளோ சீக்கிரம் வளர்ந்துடாது. இப்போ இந்த பூக்கு தண்ணி ஊற்றும் போது சேர்ந்து வளர்ந்துருச்சு. பாருங்கள் இந்த ரோஸு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ அதோட நம்ம கொல்லையில் போய் செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து மாடியில் கொஞ்சம் வாட்டர் ப்யூரிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் நான் கீழே வந்து சேமியா கஞ்சி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ரொம்ப ஹெவியாக இல்லாமல் லைட்டாக தான் செஞ்சு சாப்பிட்டோம். இப்போது இட்லி தோசை அந்த மாதிரி பொங்கல் அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து சேமியா கஞ்சியோட கம்ப்ளீட் பண்ணிடலான்னு சேமியா கஞ்சியோட ஸ்டாப் பண்ணிட்டேன். முந்திரி பாதாம் அப்புறம் கருப்பு திராட்சை இதெல்லாம் போட்டு செஞ்சிருந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி செஞ்சுருந்தேன். ரொம்ப தண்ணியாக இருந்தேன்னா சாப்பிட முடியாது. ஸோ அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டாக அதை செஞ்சுட்டு மதியானம் லஞ்சுக்கு வந்து மட்டன் குழம்பு செஞ்சுருந்தேன். மட்டனை ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா குழம்பு தாளித்து விட்டுட்டேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ பார்த்திங்கன்னா வெட்னஸ்டே அன்றைக்கி எடுத்தது தான். தேர்ஸ்டே வந்து அம்மா வீட்டுக்கு கிளம்பணும். ஸோ மட்டன் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அதையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் என்னென்ன ஜாமான் இருக்கோ எல்லா வெஜிடபிள்ஸையும் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். பட் ஆனால் மட்டன் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ அதையும் இன்றைக்கி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு அதையும் நம்ம ரெடி பண்ணி செஞ்சாச்சு. பக்கத்துலேயே வந்து தால்ச்சோறு செய்யலான்னு அதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஒரு பக்கம் மட்டன் குழம்பு, ஒரு பக்கம் தால்ச்சோறுனா கீ ரைஸ்ன்னு சொல்லுவோம்ல. ஸோ அதுதான் ரைஸை இந்த மாதிரி நல்லா ஊற வச்சு செய்யும் போது நல்லா உதிரியாக ரொம்ப அழகாக இருக்குங்க.
20 நிமிஷம் ஊற வச்சா கூட போதும். இப்போ வந்து பக்கத்துலேயே குழம்பு ரெடி பண்ணியாச்சு, மட்டன் குழம்பு. ஸோ பாருங்கள் மட்டன் குழம்பு எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சுன்னு. ஸோ அதுவும் இந்த மட்டன் குழம்புல உருளைக்கிழங்கு வேக வச்சு போட்டு செஞ்சது தாங்க ஒரு ரியல் டேஸ்ட்டே கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ குழம்பு பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சுன்னு. ரெகுலராகவே நம்ம வந்து பிரியாணி தான் செய்கிறது மட்டன் எடுத்துக்கிட்டாலே. பட் ஆனால் இன்றைக்கி தான் நம்ம வந்து மட்டன் குழம்பு செஞ்சுருக்கோம். அடிக்கடி நம்ம பிரியாணி செய்கிறதுனால ஸோ இன்றைக்கி மட்டன் குழம்பு செஞ்சிடலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி பீக்கங்காய் வந்து வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அது இருந்துச்சு, அதனால அதையும் வந்து நான் வந்து பொரியல் செஞ்சுட்டேன். பீக்கங்காய் பொரியல் வந்து ரொம்பவே டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சுங்க. இந்த மட்டன் குழம்புக்கு வெண்டைக்காய் பச்சடி செஞ்சால் நல்லாயிருக்கும். ஸோ ஆனால் இன்றைக்கி பீக்கங்காய் இருந்தனால அதை வச்சு பொரியல் செஞ்சாச்சு. கீ ரைஸ் வந்து இது மாதிரி ஹாட் பாட்டில் சர்வ் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தால்ச்சோறு செய்கிறத விட பிரியாணி செய்கிறது எனக்கு ரொம்பவே ஈஸி. சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஏன்னா தால்ச்சோறு வந்து ரொம்பவே கஷ்டம் நினச்சி அடிக்கடி செய்ய மாட்டேன். ஏன்னா பிரியாணினா டக்குன்னு செஞ்சிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து மட்டன் குழம்புக்கு ஒரு சூப்பரான சைடிஷ்னே சொல்லலாம். நல்லா இருந்துச்சுங்க இந்த பீக்கங்காய் பொரியலும். தால்ச்சோறு ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணி ஸோ மட்டன் குழம்பு ஊற்றி மட்டன்லாம் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க. ஏன்னா தால்ச்சோறு வந்து எப்பயாவது ட்ரை பண்ணதான், ஒரு தடவை ட்ரை பண்ணுறது தான். பிரியாணி பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி செய்வோம். இந்த தால்ச்சோறு பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பா இருந்தாலும் சரி, மட்டன் குழம்பா இருந்தாலும் சரி, 2 குழம்புக்குமே வந்து சரியான காம்பவுண்ட் கூட சொல்லலாம். இது ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ வந்து அம்மா செய்கிறத பார்த்து தான் நானே தால்ச்சோறு செய்ய ஆரம்பித்தேன். ஆனால் வந்து ஃபஸ்ட் டைமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. சொன்னால் நம்ப மாட்டீங்க, தால்ச்சோறு இப்போ தான் நானே செய்கிறேன். கீ ரைஸ்னால் வந்து எப்போயாவது ஒரு டைம் தான் செய்கிறது. என் ஹஸ்பண்ட் கூட சொல்லுவாங்க, எல்லா வெரைட்டியான கஷ்டமான டிஷ்ஷுனா செய்கிறேன். ஸோ இந்த தால்ச்சோறுனா செய்ய தெரியாதுன்னு ஏன் சொல்கிறேன், ஒரு தடவை ட்ரை பண்ணி பாரு, கண்டிப்பாக நல்லா வரும்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரியே நான் நினச்சதை விட நல்லா பெட்டராகவே வந்துருந்துச்சு. மட்டன் நல்லா சாஃப்டாகவும் நல்லா சூப்பராகவும் இருந்துச்சு. அதோட அம்மா வீட்டுக்கு போகிறதுனால திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுற மாதிரி கொஞ்சம் நிறைய வேலை இருக்கும். ஸோ மதியானமே பார்த்தீங்கன்னா 1:30க்குனா லஞ்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதோடய பேக் பண்ண வந்து போயிட்டேன். ட்ரெஸ்லாம் பேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஈவினிங் பார்த்தீங்கன்னா முட்டுக்கல்லை வச்சு ஸ்நாக்ஸ் செஞ்சுருந்தேன். நான் வந்து ஏதாவது ஹெல்த்தியாக செய்யணும்னு நினச்சேன் பிள்ளைங்க கேட்டதுக்கப்புறம். ஸோ ஸ்நாக்ஸ்ன்னு கேட்டாலே ஏதாவது நான் செஞ்சு கொடுத்துறது. ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாகவே செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டுக்கடலை வச்சு நம்ம நாட்டு சர்க்கரை போட்டு லட்டு மாதிரி செஞ்சிடணும். ஸோ டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஸோ இந்த ரெசிபியோட லாங் வீடியோ பார்க்கணுன்னா கமெண்ட் செக்ஷனில் ரெட் ஹார்ட் போடுங்க. இந்த மாதிரி நீங்கள் மட்டன் குழம்போட ரெசிபி இன்னும் பார்க்கலன்னா மேலே ஐகார்டில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். மட்டன் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்வீட் எஸ்கேப் ட்ரீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.